கிறிஸ்துவுக்குள் மிகவும் முன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த நேரத்தில் நாம் இன்றைக்கு இதுவும் பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட். இது எப்படின்னா யூத் மீட்டிங்ல இது ஒரு சின்ன டாபிக் இருக்கு. ஸோ அதனால அதை ப்ரிப்பேர் பண்றப்ப சரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், கொஸ்டின் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரி ஒரு சப்ஜெக்ட் ரைட்டாக பார்க்கலாம். சார் ஹார்வெஸ்ட்னா என்ன? ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அறுவடை. அறுவடை அப்படின்னா பொதுவா எல்லாரும் என்ன உணர்ந்துக்குவாங்க? அறுவடை இல்ல, பொதுவா அறுவடைனா உலக சரிங்களா, ஒரு சீசன் முடிஞ்ச உடனே, ஒரு அக்ரிகல்ச்சரல் சீசன் முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணுவாங்க, ஒரு மணிகளை தானியங்களை அறுவடை பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? சோ கிறிஸ்தவர்களுக்கு அறுவடை அப்படின்னா என்ன? வசனம் இருக்கு. மத்தேயு 13:39. Matthew 13:39. 39:9. அவைகளை விதைக்கிற சத்துருவும் பிசாசுகள், அறுப்பு உலகத்தின் முடிவு, அறிகிறவர்கள் தேவர்கள். அறுப்பு உலகத்தின் முடிவு இல்லைங்களா? ஹார்வெஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த ஏஜ் இல்லைங்களா? ஹார்வெஸ்ட் த எண்ட் ஆஃப் த ஏஜ். அறுப்புனா உலகத்தின் முடிவு. நாம அறுவடை சத்தியம் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுவடை சத்தியம் என்ன என்ன அர்த்தம்? உலகத்தின் முடிவின் சத்தியம். சரிங்களா? அறுவடை எப்பதான் வருது? இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 7ஆம் தூதன் காலத்துலதான் என்னாச்சு, அறுவடை வந்துச்சு. அதுக்கு முன்னாடில அறுவடை கிடையாது. அதெல்லாம் சுவிசேஷத்துல வரதான். இப்ப அந்த சுவிசேஷம் விளைஞ்சு நல்லா பலன் தந்து இந்த சுவிசேஷத்தினுடைய அறுவடை இப்ப நடக்கிற ஒரு காலம். கரெக்டுங்களா? இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சுங்க, உலகம் முழுக்க கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த பைபிள்லாம் படிச்சு ஓரளவுக்கு இயேசுனா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க இல்லைங்களா? இயேசு ஈடுபடி கொடுத்தாரு, உயிர் திறந்தார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கிற ஜனங்கள் உலகத்துல எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க கூட ஏத்துக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க நம்பிக்கை வச்சு இயேசு கிறிஸ்து மேல ஒரு அன்பா இருந்து இயேசு கிறிஸ்து ஆமா அவர் நமக்காக மரிச்சார், நமக்காக உயிர் தெழுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டான ஒரு லைட் டாட் விசுவாசம் இருந்தா கூட அவங்களுக்கும் அந்த அறுவடை பொருந்திருக்கு. ஏன்னா ஈடுபலிங்கிறது தான் சுவிசேஷம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அது தெரியாம, இயேசு யாருன்னு தெரியாம, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காம, இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்தாம இல்லைங்களா, இயேசு அவங்க பிதான்னு நினைச்சுக்கிட்டோ இல்ல குமாரன் நினைச்சுக்கிட்டோ எப்படியாவது இருக்கட்டும், ஆனா இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்தாதவங்க ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, இந்த சத்தியத்துக்குள்ள காது கொடுக்க முடியாது. வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த சத்தியத்துக்குள்ள வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேற வேற சிந்தனைகள் இருப்பாங்க. அவங்க உண்மையான அந்த அன்பு இயேசு கிறிஸ்து மேல செலுத்தல, ஒரு வேற மாதிரி பொசசிவ்னஸ் அந்த மாதிரி அன்பு இருக்கும். பட் காது கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்காது, அந்த அன்பு இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் மேல, அவர் சொன்ன வசனங்கள் மேல தியானிக்கணும், நல்லா உள்ளர போகணும், அதனுடைய உண்மையான தெய்வீக திட்டம் இருக்கணும், அவர் சொன்ன மறைபொருள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் யாருக்கும் இல்லாதனால அவங்கெல்லாம் வர முடியல. நமக்கு ஏதோ தேவன் ஒரு கிருபை காட்டியிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றோம், இந்த ஒரு அருமையான அறுவடைக்குள்ளாக நம்ம அறுவடை செய்யப்பட்டிருக்கோம். அறுவடை செஞ்சு நம்மளை எங்க வச்சிருக்காரு? நம்மளோட அறுவடை பண்ணப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், களஞ்சியத்துல சேர்க்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்பட்டிருக்கோம். இந்த நம்மளுடைய மரணம் முடிவு தான் அந்த களஞ்சியத்துக்குள்ள போறது. இப்ப அறுவடைக்குள்ள அந்த ப்ராசஸ்ல நம்ம இருப்போம் இருப்பாங்க. இந்த அறுவடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க பதத்துல பாத்தீங்கன்னா தெரிஸ்மாஸ் அப்படிங்கிறாங்க. தெரிஸ்மாஸ். தெரிஸ்மாஸ் அப்படின்னா ஹார்வெஸ்ட். அதை அவங்க பாஷையில ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கம்ப்ளீஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு முடிவு, கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ நாம் ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது த மைல் ஸ்டோன் ஆஃப் காட்ஸ் பிளான் சொல்லலாமா? மைல் ஸ்டோன்ஸ் இன் காட்ஸ் பிளான். ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு மைல் ஸ்டோன். ஒரு மைல் ஸ்டோன் தெரியுங்களா? ஒரு மைல் கல். நாம இத்தனை கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா நம்ம மைல் ஸ்டோன் வைப்பாங்க. இந்த டேட்ல இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடணும், இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிடணுங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். அந்த மைல் ஸ்டோன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்பாங்க.
அதே போல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் அதை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி படிக்கிறோம். அதுல வந்து கேலண்டர் 2 விதமான கேலண்டர் இருக்கு. என்னது? இஸ்ரேலுக்கு 2 விதமான கேலண்டர் இருக்கு. என்னது? ஒண்ணு வந்து சிவில் கேலண்டர், இன்னொன்னு ரிலீஜியஸ் கேலண்டர். இந்த சிவில் கேலண்டர் வந்து எப்படி கணக்கு பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால் டு ஃபால், அதாவது ஃபால்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காலம். இலையுதிர் காலம்ல இருந்து அடுத்த இலையுதிர் காலம் வரைக்கும் ஒரு ஃபால் டு ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் கேலண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீசான் அந்த மாசத்தை வச்சு, அப்ப அந்த பாஸ் ஓவர்ல இருந்து வருது இல்லைங்களா, அந்த ஒரு மாசத்தை வச்சு பாஸ் ஓவர் நீசான் டு நீசான் அப்படி வந்து அங்க சொல்லுவாங்க. இந்த ஃபால் டு ஃபால் அப்படிங்கிறப்ப அங்க அறுவடை கூட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அங்க இருக்குது. சோ இஸ்ரேல் அறுவடை, அறுவடை இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய அறுவடை, ஹார்வெஸ்ட் ஆஃப் இஸ்ரேல், அது என்ன அடையாளப்படுத்திடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் ஆன்டி டிபிக்கல் மீனிங்ஸ் தான் கொடுக்குது. ஆன்டி டிபிக்கல் என்ன பாக்குறோம்? நிழலான அறுவடை அங்க நடக்குது. அது வந்து பொருளான காரியத்துல தான் நமக்கு பைபிள்ல சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கறோம். ஸோ இங்க பார்க்கும்போது ஒரு ஆர்டர் இருக்கு. அறுவடையில கூட பாக்குறப்ப என்னென்ன அறுவடை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஆஹ் முதலாம் அறுவடை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பார்லி ஹார்வெஸ்ட். பார்லின்னு என்ன? பார்லின்னு என்ன? பார்லி அரிசி சொல்லுவோம், அரிசி சொல்லுவோம். வேற என்ன? பார்லி பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? அஹ் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? பார்லி கோதுமை மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா ஒயிட்டா இருக்கும், ஆனா கோதுமை கிடையாது. கரெக்டுங்களா? கோதுமையை சாப்பிட்ற விதம் வேற, பார்லியை சாப்பிட்ற விதம் வேற. பார்லி வந்து அரிசி மாதிரி பொங்க வச்சு இல்ல கரைச்சி அந்த மாதிரி சாப்பிடும். கோதுமை அப்படி சாப்பிட முடியாது. கோதுமை என்ன பண்ணும்? அரைச்சு மாவாக்கி இல்லைங்களா, அதுல உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது தான் கோதுமை, வீட்டு. ஆனா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்னாதான் தெரியும். பார்வைக்கு கிட்டத்தட்ட அந்த ஷேப் வந்து ஒன்னா தெரியும். அரிசி வந்து வேற ஷேப்பு, ஆனா கோதுமை வந்து பார்லி. நமக்கு வந்து இந்தியா, இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குறப்ப அரிசி ரொம்ப ஃபேமஸ் இந்த கண்ட்ரிக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசிக்கு பதிலாக என்னதான், பார்லி தான் அங்க ஃபேமஸா இருக்கும் பார்க்கிறோம். ஸோ இது வந்து இந்த பார்லி அப்படிங்கிறதான் பாக்குறப்போ முதல் முதல் அறுவடை செய்யக்கூடிய ஒரு அந்த கால பகுதியில பார்க்கும்போது முதல்ல அறுவடை செய்யறது அதுதான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது வசனங்கள் பார்க்கலாம். 2 சாமுவேல் 21:9. 2 சாமுவேல் 21:9. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சு உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது 2 சாமுவேல் 21:9. 21:9. அவர்களை படிங்க, நீங்க கரெக்ட். அவர்களை கிபியோனின் கையில் ஒப்புக்கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். ஒற்று கோதுமை வார்கோதுமை அறுப்பு வைக்கின்ற அறுப்பு காலத்திலே முந்தின நாட்களாகவே அவர்கள் கொண்டு போட்டார்கள். அந்த ஒரு காலப்பகுதி எப்பன்னு சொல்றாங்க. அதுக்காக வார்கோதுமைங்கிறது தான் பார்லி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல இந்த ஒரு அறுவடை பண்ணிட்டு அந்த வருஷத்தினுடைய முதல் நாள் அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு முதல் இதுல பகுதியில இந்த பார்லிய எதோட சேர்த்து அவங்க இந்த ஒரு அனுசரிப்பு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாசவரோட சேர்த்து பண்ணுவாங்க. எப்படி எப்படி பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம். முதலாம் மாதம் 15ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியில கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாக இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேணும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதுல சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7ஆம் நாள் 7 நாள் இல்லைங்களா, 7 நாளும் கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, தகன பலி செலுத்தணும். 7ஆம் நாள்ல வந்து பரிசுத்த சபை கூடுதலா இருக்கும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதல், அதுல யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அதே போல பாக்குற போது இது 9ஆவது வசனம், இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துல நீங்க போய் சேர்ந்து வேளாண்மை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பனாதாகிய ஒரு கதிர்கட்டைய
ஆசாரியர் வீட்டில் கொண்டு வர கிடையாது. இந்த அரிப்பின் முதற் பலனாகி கதிர்கட்டு இல்லையா, அதுதான் அந்த பாகம். அவங்களோட அரிப்பின் முதற் பலன் ஆகிய கதிர்கட்டு, அந்த கதிரோட அப்படியே தூக்கிட்டு வந்துடணும். தூக்கிட்டு வந்து அது என்ன பண்ணணும், அந்த கதிர்கட்டை 11வது வருஷம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய சன்னதியிலே என்ன பண்ணணும், அசைவாட்டணும். அசைவாட்டம் என்ன பண்ணுவாங்க, இப்படி போட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கிராஸுடைய சிம்பிள் அங்க கிடைக்கும் இல்லைங்களா. இப்படி வந்து அசைவாட்டி மேல கர்த்தருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு தோரணை பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த செய்கை வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்க, கீழே இருந்து மேல போறாங்க. ஆசாரி செய்யறது இந்த இதுல இன்னும் நிறைய பேர் அந்த ஈரானியன் கல்ச்சர்ல வந்ததெல்லாம் ஹிந்துஸ்ல கூட அந்த இது பண்ணுவாங்க. ஹிந்துஸ்ல இப்படிதான் பண்ணுவாங்க இல்லைங்களா. இந்த தீபாராதனை அப்படிங்கிறது கதிர்கட்டெல்லாம் வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பொங்கலுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து எடுத்து இப்படி வீசுவாங்க இல்லையா. இது ஒரு கல்ச்சரா வந்துருக்கு. இது வந்து ஈரானியன் கல்ச்சர். இது வந்து எரேமியா என்ன பண்ணியிருக்காரு, எரேமியா வந்து அவர்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. பிடிச்சிட்டு போனோன்னே ஈரான்ல போய் அங்க வச்சோன்னே எரேமியாவுடைய சீடர்கள் மத்தியில இருந்து ஒரு புது மதம் உருவாயிடுச்சு, ஜெராஸ்ட்ரியனிசம். அந்த வந்து ஆரியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரியன்ஸ் ஃபாலோ பண்றப்ப அந்த எரேமியாவுடைய அந்த எழுதி வச்சிருந்தது இந்த கோயிலுடைய இது, அதுக்கு முன்னாடி ஒரு ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு. எப்படி எப்படி பண்ணணும் என்னங்கிறது இந்த ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தது மாதிரி ஒரு கதை கூட சொல்றாங்க, சம்பவங்கள் கூட சொல்றது நம்ம பார்க்கலாம். 3000-4000 வருஷம் முன்னாடி நடந்த சில சம்பவங்கள். ஸோ அந்த கதிர்கட்டு வீசுற பழக்கம் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருக்காங்க சில மதங்கள் எல்லாம். அது ஹிந்துயிசம்ல ரொம்ப ஒழுங்குபடுத்திருக்காங்க. இந்த இதை இப்படித்தான் பண்ணுவாங்க. அது மெயினா பண்ணது ஆரியன்ஸ் இல்லைங்களா, அவங்க தான் பண்ணாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்லி ஹார்வெஸ்ட்ல அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் லேம்ப் ஆஃபரிங். லேம்ப் கூட என்ன பண்றாங்க, ஆடு கூட என்ன பண்றாங்க, இங்க பலி செலுத்துறாங்க. ஸோ நீசான் மாசம் 14ஆம் தேதி அங்க என்ன பலி செலுத்தப்படுது, ஆடு பலி செலுத்தப்படுது. கரெக்டுங்களா. அது என்ன அடையாளப்படுத்து, ஆடு யாரை அடையாளப்படுத்தும், ஆண்டவராகிய இயேசு அவருடைய மரணத்தை, குரூசிபிக்ஷனை அது அடையாளப்படுத்தும். அடுத்தது 15ஆம் நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்டிகை, அன்லீவன்டு பிரெட் ஃபெஸ்டிவல் இல்லைங்களா. அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு, படிச்சோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, புளிப்பில்லாத ஒரு அப்படின்னா என்னன்னா ரெஸ்ட் இன் கிரேவ், ரெஸ்ட் இன் பீஸ் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கல்லறையில அமைதியாக மரிச்ச ஒரு சம்பவம். மரிச்சு அவருடைய சரீரம் என்ன பண்ணுங்க, அவருடைய ஆத்மா மரிச்சிருச்சு. அடுத்து 16ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, உயிர் தெழுந்துட்டார். சரிங்களா. அதுதான் அடையாளப்படுத்து. இந்த 16ஆம் தேதி 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த அசைவாட்டுவாங்க. இந்த கதிர்கட்டை அசைவாட்டுறது என்ன அடையாளப்படுத்து அப்படின்னா அவர் உயிர் தெழுந்துட்டார், அவரு உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இந்த பார்லி அப்படின்னா யாரை அடையாளப்படுத்திருது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதல். சரிங்களா. ஃபர்ஸ்ட் முதற் பலன் அவர் தானே. 1 கொரிந்தியர் 15, 20, 22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வருஷங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவ மரித்தோர் மேல் எழுந்து நித்திரை அடைந்த நாளில் நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலன் ஆனார் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். கரெக்டுங்களா. சோ அடுத்தது ரோமர் 8:29. ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் ஆனவராய் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார். அப்போ இதுல பார்க்கும்போது இந்த பார்லி அதனுடைய அறுவடை எதை அடையாளப்படுத்திடுச்சு அப்படின்னா ரெசரக்ஷன். ஏன்னா முதற் பலன் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது, அவருடைய உயிர்த்தெழுதலை அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த ஒரு ஹார்வெஸ்ட். அடுத்த ஹார்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா வீட். வீட்னா கோதுமை இல்ல. கோதுமை எதை அடையாளப்படுத்தும் பொதுவா, கோதுமை எப்போதுமே யாரை அடையாளப்படுத்தும், சபையை அடையாளப்படுத்தும் இல்லைங்களா. கோதுமை மணிகள் மண்ணில் மலர்ந்து பலன்கள் கொடுத்துருது அப்படிங்கிறப்ப நம்ம சபையை தான் நம்ம அடையாளப்படுத்துறோம். ஸோ இதுல பார்க்கும்போது இதுக்கு வந்து வசனம் படிக்கணும்னா இது எப்படி இப்படி பார்த்தீங்கன்னா பார்லிக்கு அப்புறம் நடக்கிற அறுவடை, வார்கோதுமைக்கு அப்புறம் நடக்கிற கோதுமை அறுவடை.
பாருங்க, லேவியராகமம் 23:15-18 வரைக்கும். ஆ, 15. நீங்கள் அசைவாட்டத்தை ஒருவர் ஓய்வு நாளுக்கு முன்னதாக முதல் கொண்டு என்ன துவங்கி 7ஆம் வாரத்தின் 7 வாரங்களுக்கு நிறைவேறினது 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு அப்படின்னு 49 நாள் முடிஞ்சு 50வது நாள். கரெக்ட்ல? 7 வாரங்கள்னா 49 நாள் முடிஞ்சு 50வது நாள். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மற்றும் தேதி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவுகிறது. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட புளிப்பு அதுல என்னன்னா கோதுமையை என்ன பண்ணணும், அரைச்சு புளிப்பு பண்ணணும். சரிங்களா? அப்படியா? அப்படிதானே? புளிப்புனா உப்பு சேர்க்கறது. அந்த மாதிரி ஏதோ படிக்க அசைவாட்டம் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கு முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்று 7 ஆட்டுக்குட்டிகள் 1 காளையும் 2 ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக. நம்ம இங்க தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கோதுமையை அரைக்க அப்படியே சாப்பிட முடியாது. பார்லி மாதிரி பண்ணல. அது என்ன பண்ணணும், அதை அரைச்சு மாவாக்கி அதுல கொஞ்சம் புளிப்பு சேர்த்து அதை அப்பமா சுட்டு கொண்டு வந்து என்ன பண்ணலாம், 50வது நாள் அது சீவான் மாசம் 6ஆம் தேதி அப்படி சொல்றாங்க. அது வந்து பெண்டெகோஸ்தே நாளுக்கு கணக்கு. இயேசு கிறிஸ்து மரிச்சு 50 நாள் கழிச்சு வீழ்த்ததுக்கு அப்புறம் 50 நாள் கழிச்சு என்ன வருது, பெண்டெகோஸ்தே நாள் வருதா? அதுதான் அந்த சீவான் 6ஆம் தேதி. கரெக்டுங்களா? அது பாருங்க, இந்த நாள் எப்பேற்பட்ட ஒரு நாளா இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கோதுமையை அஃபர் பண்ற ஒரு நாள், கோதுமையை அப்பமாக சுட்டு அஃபர் பண்ற ஒரு நாள். சரி பாருங்க, இந்த பார்லிக்கும் வீட்டுக்கும் ப்ரிப்பரேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பார்லியை வந்து என்ன பண்ணணும், வார் கோதுமையை அப்படியே ராவா இங்க இது பண்ணணும். அப்படின்னா இதுல கலப்படம் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த கலப்படமும் இல்லை. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. இயேசு கிறிஸ்து எந்த கலப்படமும் இல்லாம அவர் தனித்துவமாக அவர் தன்னுடைய பலியை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்காரு. அவர் மட்டும்தான் ரான்சம் கொடுக்க முடியும், வேற யாரும் என்ன பண்ண முடியாது, ரான்சம் அங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறத. அவர்கிட்ட எந்த கலப்படமும் இல்லை. ஆனா வீட்டு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும், அது மாவை அரைக்கணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அதை பரிசுத்தப்படுத்தி எல்லாம் சுத்தப்படுத்தி இது பண்ணணும், அதுல புளிப்பு கூட சேர்க்கணும். இது என்ன அடையாளப்படுத்து அப்படின்னா, சபை சாதாரணமா இயேசு கிறிஸ்து மாதிரி அப்படியே போய் கோதுமை மாதிரி விழுந்துட முடியாது. சபை என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸ்குள்ள போகணும். ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் சாங்டிபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அதை வரணும், முடிக்கணும். லீவன், இந்த புளிப்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, சிம்பிள் ஆஃப் சின். புளிப்புங்கிறது எப்போதுமே பாவத்தினுடைய அடையாளம். கரெக்டுங்களா? சோ நாம் பிறப்பிலேயே நம்மள்ட்ட என்ன இருக்குது, பாவம் இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த புளிப்பு அங்க சேர்க்கப்படும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிறப்புல பாவத்தோட பிறந்தாரா? இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த புளிப்புமே கிடையாது. இயேசு வந்து பர்ஃபெக்டா இருந்தார். நாமெல்லாம் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. அதனால அந்த புளிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணிருக்கு, அங்க சேர்க்கப்பட்டதை அடையாளப்படுத்துறது பாடம். சோ சர்ச்சினுடைய இம்பர்ஃபெக்ஷன், நாமெல்லாம் அபூர்ணர்கள். நம்மள்கிட்ட புளிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த புளிப்பை கரைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அதை இது பண்ணி அஃபர் பண்ணி தேவன்கிட்ட கொடுத்துறோம். நமக்காக அவர் பரிந்து பேசுறார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். அப்படின்னால என்ன அர்த்தம், நம்மகிட்ட கடைசி வரைக்குமே என்ன இருக்குது, இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கு. அதனால நம்ம இப்பயே பர்ஃபெக்ஷன் மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்ம பர்ஃபெக்ஷன் மாதிரி ஆக்டிங்லாம் நம்ம பண்ணவே முடியாது. நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய யோசனைகளும் நம்முடைய நியாயமா நம்ம தெரிகிற அநேக காரியங்களையும் என்ன கலந்துருக்குது, புளிப்பு கலந்துருக்குது. சரிங்களா? நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு சில விஷயங்கள் சந்தோஷமா இருக்கும், அந்த சந்தோஷமா இருக்கிறதும் கரெக்டுன்னு நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் துக்கமா இருக்கும், அந்த துக்கத்திலே நம்ம பர்ஃபெக்டா நல்ல விஷயத்துக்காக துக்கப்படுறோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்லிட்டாரு, உங்களால் ஒன்றும் ஆகாது. சரிங்களா? என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் ஆகாதுன்னா ஒரு மனாங்கட்டி நம்ம அவ்வளவுதான் இல்லைங்களா? என்ன சொல்ற, ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் அவர் பார்த்து நம்மளுக்கு கிருபை அளித்தா மட்டும்தான் நாம் இந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்துல போக முடியுமே தவிர, நாம் நம்மளை சரண்டர் பண்ணா மட்டும்தான், நாம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான், நான் ஒண்ணும் இல்லைங்கிறது நம்ம உணர்ந்தா மட்டும்தான். நாம ஒண்ணு இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துடுறோமா?
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல எவ்வளவு கட்டத்துல காரியங்கள்ல நம்ம ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கோம், நம்ம எவ்வளவு தூரம் நான் செய்யறதா நியாயம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க நம்மளை நாமே அதுல வெற்றி யாரு காண்றாங்களோ, இந்த தாழ்மைங்கிற ஒரு விஷயத்துல வெற்றி காண்றாங்களோ, காட் ஃபர்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் அப்படின்னு ஒரு பாடம் கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த பாடத்தின்படி நாம எல்லாத்தையும் தேவனுக்கு எவ்வளவு தூரம் முன்னாடி வைக்கிறோமோ அதை வச்சுதான் நம்முடைய தரம் அங்க நிர்ணயிக்கப்படுது. நாம் வந்து அந்த சுடப்பட்ட அப்பமாக அந்த லோஸ் இல்லைங்களா, அந்த அப்பமாக பலியிடப்படுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வச்சுதான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இப்போ அந்த சுடப்படுதல் அப்படிங்கிறது பாத்தீங்களா, எதுக்கு சொல்றாங்க அப்பத்தை? அந்த அப்பத்தை எதுக்கு சொல்றாங்க? மாவு வந்து புளிச்சிருக்கு, புளிச்ச மாவு புளிப்பு தான், ஈஸ்ட் இருக்கும், அந்த லீவன் இருக்கும், கரெக்டா? சுடுறப்ப என்ன ஆகும்? அந்த புளிப்பு வெளியே போகும். அதுதான் நம்ம அடிக்கடி பிரச்சனையில மாட்டுறது. எதையாவது மாட்டி இல்லைங்களா, தேவன் கிட்ட கேட்டு சூடப்பட்டு வாதிக்கப்பட்டு இல்லைங்களா, அது வந்தது என்ன அப்படின்னா, அந்த சூடு பண்றப்ப அந்த புளிப்புங்கிறதே ஒரு என்ன சொல்றாங்க, அது குமிழ் தானே, ஒரு பாக்டீரியாஸ் உள்ளுக்குள்ள போய் அந்த பபுளா குமிழ் ஆகிடும் ஈஸ்ட்ங்கிறது, கரெக்டா? சுட வைக்கிறப்ப என்ன ஆகும், அந்த காற்று வெளியே போயிடும் இல்லைங்களா, அந்த பாக்டீரியா என்ன ஆயிடும், செத்துரும். செத்தோம்னா அந்த புளிப்பு என்ன ஆயிடுது, அங்க போயிடுது சரிங்களா. சோ நம்ம கிட்ட இருந்து அதை வெளியே அனுப்புறதுக்கு தான் நம்ம சுடப்படுறோம். அதுதான் நம்மளுடைய ட்ரையல்ஸ், சோதனைகள், நம்மளோட துன்பங்கள் அப்படின்லாம் பார்க்கலாம். சோ லேவியராகமம் 2:11. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த முதல பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவு உள்ளது ஒன்றையும் கர்த்தருக்கு தகன வழியாக அணிவிக்க வேண்டாம். புளிப்பு சேர்க்க சொல்றாரு. ஆனா புளித்த மாவோட என்ன பண்ணக்கூடாது, தகன பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? சுடப்பட்டிருக்கணும். சுடாம அந்த புளிப்பு வெளியே போகவே போகாது. அதனால நமக்கு ட்ரையல்ஸ் வராம நாம வின் பண்ணிடுவோம் இந்த ரேஸ் அப்படின்னா முடியவே முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக ட்ரையல் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புது சிருஷ்டின்னு ஒருத்தர் வந்து உண்மையிலே அவங்க வந்து ஜெனிப்பிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரையல் வந்தே வரும். அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் நமக்கு அதுதான் சுடப்பட்டது பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 அப்பம் வைக்க சொல்றாங்க. 2 அப்பம், அது என்ன 2 அப்பம்? சபையும் திரள் கூட்டமும், சபையும் திரள் கூட்டமும் 2 பேருக்கும் ப்ராசஸ் ஒண்ணுதான். 2 பேருக்குமே சுடப்படுதல் ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணுதான். வேகுறோமா வேகலையா அப்படிங்கிறதா, வெந்துட்டா முழுசா வெந்துச்சு அந்த அப்பம்னா சபை, வேகலை அப்படின்னா திரள் கூட்டம் இல்லைங்களா. ஸோ அப்படியாக அங்க பார்க்கணும். ஸோ இன்னும் பார்க்கும்போது அதில் அநேக காரியங்கள் சொல்லப்படுது. நான் ஜஸ்ட் அந்த ஓவராலாக சொல்லிக்கிறேன். ஸோ பொதுவாக நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. வீட் ஆஃபரிங், அதாவது கோதுமையை நம்ம இங்க படைக்கிறது அப்படின்னா அடையாளம் பண்ணுறதுன்னா சர்ச்சோடைய சபையினுடைய ஒரு வில்லிங் சாக்ரிஃபைஸ், கரெக்டுங்களா? அதை போய் டு த அக்செப்டன்ஸ் ஆஃப் காட், சாக்ரிஃபைசிங் டு த அக்செப்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்தது 3வது அறுவடையில பார்க்கிற போது 3வதுல ஒரு ஃபிக் சொல்றாங்க. ஃபிக் என்ன? இப்போ அத்தி பழம். இது வந்து அத்தி பழம் வந்து 3 டைம் சீசன் வரலாம். எர்லி சீசன் இல்லைங்களா, மிடில் சீசன், அதுக்கப்புறம் எண்டு சீசன். இதுல 3 தடவை வரும். இலைலாம் வர்றது மிடில்ல வரும், அதுக்கப்புறம் ஒரு பழம் வரும். இலை வரப்போ ஒன்று வரும், அதுக்கு முன்னாடி இலையெல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு பழம் வரும். ஸோ இந்த மாதிரி 3 சைக்கிள் சொல்றாங்க. எர்லி ஃபிக்ஸ், சம்மர் ஃபிக்ஸ்ன்னு சொல்றாங்க, சம்மர் ஃபிக்ஸ், வின்டர் ஃபிக்ஸ்ன்னு சொல்றாங்க இந்த ஃபைனல். ஸோ இந்த அர்லி ஃபிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த பழைய மரத்துல அப்படியே வளர்ந்துருமா, சின்ன மரத்திலேயே அப்படியே வந்துடும் போல அந்த மரத்திலேயே. அடுத்து சம்மர் ஃபிக் வந்து மெயின் கிராப்ஸ், இந்த புது புது கட்ட இதெல்லாம் வந்து அந்த உட்டு வருது அதுல இருந்து வரும். வின்டர் ஃபிக் வந்து ரேர்லி ரீப்ரசன்ட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கடைசியில வந்து ரொம்ப ரேரா வரும் அப்படிங்கிற மாதிரி அது கூட சொல்றாங்க.
ஓகே, பார்க்கும்போது ஃபிக் ட்ரீ எதை அடையாளப்படுத்திருச்சு? அத்தி மரம், அத்தி பழம், அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்தும்? இஸ்ரேலை அடையாளப்படுத்துது. சரிங்களா? மத்தேயு 21 18 19 வரை. காலையிலே அவர் நகரத்துக்கு வருவது அவருக்கு வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்தில் போய் அதிலே இலைகளை எழுதி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கிடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு சீசன்ல கரெக்டா போய் அந்த இது வரதுக்கு முன்னாடி ஒரு இலை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ரூட்டு வந்திருக்கணும். வராத ஒரு சீசன்ல அங்க போய் விஷயத்தை பார்க்கணும். ஸோ இதை பார்க்கும்போது இன்னும் இந்த பிக்கை பத்தி பார்க்கும்போது எரேமியால கூட வருது, 2 பேஸ்கெட் ஆஃப் 2 கூடை நிறைய இது எடுக்கிறது. அது வந்து 2 கூடை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா குட் ஃபிக்ஸ் பேட் ஃபிக்ஸுங்கிறாங்க. அப்படின்னா ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேலைட்ஸ், அன்ஃபெய்த்ஃபுல் இஸ்ரேலைட்ஸ், விசுவாசம் உள்ள இஸ்ரேலர்கள், விசுவாசம் இல்லாத இஸ்ரேலர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ஒரு கேதரிங் அடையாளப்படுது. 1878 அவங்களோட அந்த பெட்டாட்டிக்வா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சது இல்லைங்களா? அந்த பெட்டாட்டிக்வா மூவ்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இஸ்ரேல் ரீகேதர் ஆகும். அது வந்து எர்லியா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம் கழிச்சு 1948 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கரெக்டா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட் ஆவாங்க, சுதந்திரமான ஒரு தேசமா ஆகுறாங்க. கரெக்டுங்களா? அடுத்து இந்த ஃபைனல் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஃபைனல் ஃபிகர், எண்ட் ஃபிகர், அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நியூ கவர்மெண்ட், புது உடன்படிக்கையில அவங்க முழுமையாக எல்லாத்தையும் அடைஞ்சு ஃபுல்லா வந்து அவங்க ஒரு தேசம் ஆயிட்டாங்க. பட் அந்த ஆவி நிரப்பப்பட்டு ஃபைனலா வர ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துது பார்க்கும். ஸோ இதை வந்து பார்க்கும்போது நாகும் 3:12 கூட படிக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, எர்லி ஃபிக்குக்கும் இந்த மிடில் ஃபிக்குக்கும் 70 நாள் சொல்றாங்க டைம். 70 நாள் அது கரெக்டா வருது 1878 இருந்து. சரிங்களா? அப்படியே கணக்கு போட்டு ஒரு 70 வருஷங்களை கணக்கு சொல்லலாம். 1948. சரி படி. 12 உன் மரங்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் சொல்ல அத்தி மரங்களை போகிறது. அவர்கள் துருக்கப்பட்டால் அவைகளின் பழம் என்கிற வாயில். ஓகே. ஸோ இந்த அத்திப்பழத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். ஸோ ஓசியா 9:10. ஓசியா 9:10. ஓசியா 9:10. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கலைகளை கூட உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகல் பேயோர் அன்னைக்கு போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நீதித்தவைகளைப் போல தாங்களும் அறுவருக்குள்ளான. எரேமியா 24:1-10. எரேமியா 24:1. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுக்குள்ளான 2 குடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சரி போதும். ஏன்னா எதுனா இஸ்ரேல் அப்படிங்கிற சொல்லி இஸ்ரேலோட சம்பவங்களை அங்க சொல்லி அத்தி மரம் இஸ்ரேலை அடையாளப்படுத்துதுன்னு சொல்றதுக்கான சில வசனங்கள். சரி, அடுத்த அறுவடை என்ன அப்படின்னா கிரேப், திராட்சை அறுவடை. திராட்சை அறுவடை எது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சகரியா 3:10. சகரியா 3:10. 3:10. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். திராட்சை செடியின் கீழும் அத்தி
மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். வரவழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த திராட்சை செடி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சபையை கூட அங்க பார்க்கணும் இல்லைங்களா? சபையை கூட அங்க பார்க்கிறோம். ஆனா அந்த வரவழைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் ஒர்க்கர்ஸ், முற்பிதாக்கள். அப்ப இந்த திராட்சை பழ அறுவடை, திராட்சை பழங்கிறது சபை இருக்கும், அது அறுவடை ஆயிருக்கும். அதை அறுவடை பண்ற அந்த வேலை இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த வேலைகளை பத்தி தான் பார்த்துக்கிறோம். அது வந்து எதை அடையாளப்படுத்துதுன்னா முற்பிதாக்களை அடையாளப்படுத்துவதாக இருக்குது. அவங்கதான் என்ன பண்ண போறாங்க? நியூ கவர்னன்ட், இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த நியூ கவர்னன்ட்டுக்குள்ளேயும் சபை, சபைக்கு கீழேயும் கொண்டு வர போறது, உலகத்து ஜனங்களை கொண்டு வர போறது யாரு? உலகத்து ஜனங்களோட முற்பிதாக்கள். சரிங்களா? சோ இந்த இது பாக்குறோம், முற்பிதாக்களுடைய ஒரு காரியத்தை அவங்களுடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துவதாக இருக்குது. இப்ப பாக்குறோம், பார்லினா என்ன பார்த்தோம்? பார்லினா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? அது வீட்டு நான் என்ன பார்த்துட்டோம்? சர்ச் அந்த கிரேட் கம்பெனியோடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதல். அடுத்தது அர்லி ஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம், இஸ்ரேலுடைய ரீகேதரிங் இல்லைங்களா? மிடில் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தேசமாக உருவாங்க. அடுத்ததா கிரேப்ஸ் என்ன பார்த்துட்டோம்? முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறதா இருக்கு. அவங்க இதுல உயிர்த்தெழுந்த ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். அவங்க எப்படி இருக்க போறாங்க? பிரபுக்களாக பூமியில. சங்கீதம் 45:16 என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 45:16 படிங்க. அது வந்து முற்பிதாக்களை அவர் என்ன பண்ணுறது? இந்த குமாரருக்கு பதிலாக பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இங்க இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ரோல் இந்த மாதிரியாக ஒன்று இருக்குது. அதே போல அவங்க அந்த 7 மெய்ப்பர்கள், நிறைய இதெல்லாம் தனித்தனி பாடங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 7 மெய்ப்பர்கள், 8 அதிபதிகள், இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறதாக இருக்கும். எஸ்ஐயா 1:26 படிக்கலாம். ஒன்றாம் அதிகாரம் 26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்த போலும் உன் ஆலோசனைகளை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். நீ நீதிபுரம் என்று சத்திய நகரம் என்று பெயர். சத்திய நகரம் அப்படின்னு வரும்போது யாரை அடையாளப்படுத்திடுது? முற்பிதாக்கள். இவங்க சபை, அந்த ஒரு ராஜ்யம், ராஜ்யத்துல இவங்க வந்து ராஜாக்களா இருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுதல் இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது அவங்க எப்போ உயிர்த்தெழுவாங்க முற்பிதாக்கள்? சபை வாய்ப்பு கொடுக்குவாங்க. சபை வாய்ப்பு, திரள் கூட்ட வாய்ப்பு இருக்கும். சபைக்கு அப்புறம் திரள் கூட்டம். அப்ப முற்பிதாக்கள் எப்போ உயிர்த்தெழுவாங்க? திரள் கூட்டத்துக்கு அப்புறம் இல்லைங்களா? திரள் கூட்டத்துக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அதை பத்தி ஏதாவது பைபிள்ல வசனங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பைபிள்ல பெருசா வசனங்கள் திரள் கூட்டம் இருக்கிறது தெரியும். திரள் கூட்டத்துடைய தேர்ந்தெடுப்பு, அதாவது சபையினுடைய தேர்ந்தெடுப்பு தான். திரள் கூட்டம்னு ஒன்று புதுசா தேர்ந்தெடுப்பு, செலெக்ஷன் அது மாதிரிலாம் இல்லை. சபையில மிஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஒருவேளை தேவ கிருபையில வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லைங்களா? இப்ப முற்பிதாக்கள் எப்போ உயிர்த்தெழுவாங்க அப்படின்னா உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் அவங்க தான். யோவான் தான் ஃபர்ஸ்ட் வர போறாரு. நமக்கு நல்லா தெரியும். யோவான் தான் சீக்கிரம் பிறந்தவர்கள் முதற் இதா இருக்கிறார், மூத்தவராக இருக்கிறார். சரியா? இப்ப திரள் கூட்டம் இப்ப உயிர்த்தெழுதல வந்துட்டாங்களா வரலையா? ஏன் வரல? அவங்க சபைக்கான ஓட்டம் மாதிரி தானே. சபை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி உயிர்த்தெழுவாங்க? சரி, இப்ப வந்து மகா உத்தரவு காலத்துல இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க மகா உத்தரவு காலத்துல? இப்போ சபை ஓப்பன் ஆனதே திரள் கூட்டம்னு ஒன்றும் அதுல வந்துகிட்டே இருக்கும் தானே. அவங்களும் மறிச்சிருக்காங்க தானே. அவங்களும் மறிச்சு இறந்துட்டு இருக்காங்க. இப்ப 1878 உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இது வரைக்கும் இருந்தவங்க உயிர்த்தெழுந்துருவாங்க. அப்ப அதுல திரள் உயிர்த்தெழுந்திருப்பாங்களா? ஏன்? சபை முடிஞ்சாதான் சபையே என்ன முடியல இல்லைங்களா? ஏன்னா அந்த வரிசையில பார்க்கும்போதும்
இந்த கேடர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது செகண்ட் கிளாஸ்ல பார்க்கணும், அந்த மாதிரி தேர்ட் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ் அப்படின்னு போகுதுங்களா. அப்போ வரப்போ இவங்க செகண்ட்ல தான் வராங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 1878 பல்கா ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்ணுவாங்க, திரைக்கூட்டமும் வருவாங்களா. அதுலயும் கடைசியில எப்ப அவங்க எப்பதான் உயிர்த்தெழுவாங்கன்னு போட்டிருப்பாங்க. இப்ப மரிச்சவங்களாம் எப்படி மகா உபத்திரத்துல மாட்ட முடியும். அவங்களுக்கான சோதனை அந்த டைம்ல முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு சோதனை அவங்களுக்கு அந்தந்த டைம்ல முடியும். ஆனா இந்த மகாபத்திரம்னு தேவனுடைய திட்டப்படி உயிர் இங்க இருக்கு வந்து பாத்தீங்களா, அதுல அதிகம் பேர் இருப்பாங்க, அதிகம் பேர் அங்கதான் வருவாங்க. அப்ப மகாபத்திரம் முடிஞ்சோடனே எல்லாரும் சோதிக்கப்பட்டு அந்த டைம்ல மறிக்கிற இருக்கிற இவங்களுடைய உயிர்த்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பல்கா கூட இருக்கலாம். ஆனா எந்த ரசப்பேரும் அதை குறிச்சு எதுவும் எழுதல. ஆமா, ஆனா முதல்ல என்ட்ரி ஆகுது யாரு, முதல்ல யாரு உள்ள போறா, ரெபேக்கா தான். இன்னொன்னு சொல்லலாம், 10 கணிகையில 5 கணிகையில என்ன ஆயிடுறாங்க, உள்ள போயிடுறாங்க. புத்தி இல்ல கணிகை, புத்தி இல்லாதவங்க எங்க போயிடுறாங்க, ரிவர்ஸ்ல போயிடுறாங்க இல்லையா, ரிவர்ஸ்ல போயிடுறாங்க. என்ன ஆயிடுது, கடையில போய் ஜாமான் வாங்கிறதுக்கு போயிடுறாங்க. அதுதான் உபத்திரவத்தை நம்ம அடையாளத்தை போய் கஷ்டப்பட்டு என்ன பண்ணு வாங்கிட்டு மகா உபத்திரத்தை வாங்கிட்டு திரும்ப எங்கதான் போறாங்க, டோர் தான் போறாங்க. ஆனா சபை வாய்ப்பு அவங்களுக்கு திறக்கப்படாது. டோர் க்ளோஸுங்கிறது என்னன்னா சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, சபை வாய்ப்பு தெரியல. ஆனா எங்கதான் போயிருக்காங்க, டோர் கிட்ட தான் போயிருக்காங்க. சரிங்களா, டோருங்கிறது சபை வாய்ப்பு, வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. டோரா கதவை லிட்டரலா நினைச்சுக்காதீங்க, உள்ள விட்டாங்க உள்ள விட்டுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. அது வந்து சபையினுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, டோர் க்ளோஸ் இருக்குது. இவங்களும் எங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ சீக்வன்ஸ் படி பார்க்கறது இந்த செகண்ட். சரிங்களா, அடுத்ததுல வந்துடுறேன். அப்ப அந்த மகா உபத்திரவத்துல அந்த பாடுகள்லாம் பட்டு கஷ்டங்கள்லாம் பட்டு ஒரு பல்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒருவேளை ரசகுதர் இதை பத்தி எழுதுல எனக்கு தெரியலன்ட்டாரு. சரிங்களா, நிறைய அவருக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது, நமக்கு நிறைய விஷயம் தெரியல இதை பத்தி எப்படி இருக்கலாம் அப்படின்னு கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பாடங்கள்ல பார்க்கும்போது பல்கான உயிர்த்தெழுதல் அப்புறம் கூட ஒண்ணு இருக்கலாம். ஏன்னா உயிர்த்தெழுதல் முடியவே இல்லை இன்னும். உயிர்த்தெழுதல் சபைக்கு ஆரம்பிச்சிச்சு, ஆனா முடிய போது எப்பதான் 1000 வருட அந்த உயிர்த்தெழுதல் போகும். அப்ப இந்த 1000 வருடத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு இருக்கு. அப்ப ஒருவேளை தெருவு கூட்டம் என்ன பண்ணா மகாபுத்திரம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு கட்டத்துல அவங்க உயிர்த்தெழுதலாம் அப்படிங்கிற ஒரு காரியம். அந்த முதலா போய் இயேசு கிறிஸ்து நொண்டி இது ஒரு திரள் கூட்டமா வரவங்க இருப்பாங்க. ஆமா, நித்திரையிலே இருக்கணும். சபை 1,44,000 முடிச்சோட இவங்களுக்கு வச்சு இவங்க பல்க் ஒரு பல்க் அதுக்கப்புறம் மைட் பி லைக் இவை போல் அவங்க திரள் கூட்டம் ஆட் ஆயிட்டே அப்படிதான் இருக்கும். ஒருவேளை அந்த இதுல ஒருவேளை அதே அதே ப்ராசஸ் அவங்களுக்கு கூட இருக்கலாம். ஆனா பல்க் முடிச்சிடும். மகா உபத்திரம் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் உபத்திரம் இல்லையே, உபத்திரம் இல்லை, அதுல போய் யாரும் சோதிக்கப்படுறதுக்கு வேலை இல்லை. அதனால பல்கா தான் இருக்கும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கா ஜேசன், ஏதாவது ஜேசன் எனக்கு கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டு இது நான் ஆக்சுவலி எடுத்து 6 வருஷத்துக்கு அவுட் ஆஃப் டாபிக் தான். எந்த விஷயம் தெரிஞ்சுக்காங்க படிச்சுட்டு இருந்தோம். சில பேர் நாங்கள் சகோதரர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு கொஸ்டின் சொல்லுச்சு. சரி, ஓகே. அடுத்ததா அப்ப கிரேப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துட்டோம், சபையினுடைய சாரி ஏன்ஷியன் வேர்ல்ட்ஸ் முற்பிதாக்களுடைய ஒரு விருத்தத்துல. அடுத்தது போமோகிரானைட் பண்றாங்க, மாதுளை அறுவடை. போமோகிரானைட் மாதுளை, அந்த மாதுளை அறுவடை ஒண்ணு பண்றாங்க. சரி, அது என்ன அடையாளம் மாதுளை அறுவடை? இல்ல, இஸ்ரேலுடைய அறுவடை வந்து சிக்கு, இஸ்ரேலுக்கு வந்து அத்திப்பழம், அத்திமரம். அது வந்து சம்மர் ஃபிக்னு வருவீங்களா, சிம்பாலிசம் சம்மர் ஃபிக். அவங்க வந்து நியூ கவர்னமெண்ட்டுக்குள்ள வர்றதாங்க. அன்லைக் தி அர்லி ஃபிக்ஸ், பழைய இதுல வந்து அவங்க என்ன பண்ண படிச்சா 48 அவங்க தேசம் ஆயிட்டாங்க. ஃபைனலா வரப்ப நியூ கவர்னமெண்ட்ல அவங்க வராங்க, புது உடன்படிக்கையில அவங்க வராங்க. அப்ப அந்த ஃபிக்ல அவங்க வந்துருவாங்க. பட் இந்த பொமோகிரானேட் என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கு பழம், உள்ளுக்குள்ள நிறைய மணிகள் இருக்கும்.
எல்லாமே என்ன கலந்துருக்கு உள்ளார? சிவப்பு ரத்தம் இல்லைங்களா? அப்ப என்ன அடையாளப்படுத்துன்னா உலகத்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஈடுபலியினுடைய ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எல்லாருக்குமே அந்த ஈடுபலியினுடைய ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால அவர்கள் உயிர்த்தெழுறாங்க. அந்த உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தும். சரிங்களா? சரி, 1000 வருட அரசாட்சி முழுக்கவுமே ஆர்வஸ்ட் தான். நான் பாக்குறேன் 1000 வருட அரசாட்சியை நான் மில்லினியல் ஆர்வஸ்ட்னு சொல்லுவேன். அந்த ஆர்வஸ்டுக்குள்ள நடக்கிற இத்தனை பாடங்கள் இருக்கு பாடம். புரிஞ்சுங்களா? அப்போ போமோகிரானேட் அப்படிங்கிறது அதுல ரெட் ஜூஸ் இருக்கும். அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா ஈச் சீடு ரெப்ரசன்ஸ் த பொட்டன்ஷியல் ஃபார் எவ்ரி ஹியூமன் டு ரீச் பெர்ஃபெக்ஷன் அண்டர் த நியூ கவர்னன்ட். சரிங்களா? புது உடன்படிக்கைக்கு கீழாக அவங்க ஒரு பெர்ஃபெக்டான நிலையை அடையிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எப்படின்னா உயிர்த்தெழுதல். அவங்க பழசு போயிடுது இல்லையா? பழசு அழிஞ்சிடுது, எல்லாம் புதுசாயிடுது. அந்த ஒரு பொட்டன்ஷியல் அக்செப்ட் பண்ற பொட்டன்ஷியல் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ரெட் ஜூஸ் இருக்கு. எப்போதுமே பாமோகிரானேட்னால ரத்தம் கணக்கு தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டாலே அது அது ரத்தத்துக்கு தான் அது எனர்ஜி. ரத்தம் கணக்கு தான். அப்போ அந்த ஒரு சீடு மூலமா வர அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவங்கள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரெஸ்டிடியூஷன் டு பெர்ஃபெக்ஷன் அங்க கொடுத்துட்டாரு. அது அவங்களுக்குள்ள இருக்குது. இப்ப மரிச்சா கூட அவங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? அது கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. உனக்கு உயிர்த்தெழுதல் இருக்குது, அப்ப என்னுடைய இன்சூரன்ஸ் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. ஆமா, ஈடுபடி அவங்க தான் நிறைவேற்றணும். உண்மையா ஈடுபடி வந்து நிறைவேற்ற போறது நியூ கவர்னமெண்ட்ல வர ஒட்டுமொத்த ஜனங்களும் தான். ஸோ இப்படியாக பார்ப்போம். ஸோ அடுத்தது அந்த ஃபிக் நேஷன் இஸ்ரேலுடைய அந்த ஃபிக் வந்து அந்த நியூ கவர்னமெண்ட்ல அதுல கூட வந்துடுறாங்க. அந்த ஃபிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க வந்து புது உடன்படிக்கையில முதல் பலனாக யார் வந்துருவா? புது உடன்படிக்கையில ஃபர்ஸ்ட் முற்பிதாக்கள் வந்துடுறாங்க. முற்பிதாக்கள் வந்தோன்னா அந்த புது உடன்படிக்கைய கீழே ஜனங்களை ஒட்டுமொத்த ஜனங்களை கொண்டு வரதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் தான் வராங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தான் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததா ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கு. அது என்ன? ஆலிவ் ஹார்வெஸ்ட். ஒலிவ எண்ணெய். சரிங்களா? இது என்ன? அது ஒலிவ எண்ணெய் எதை அடையாளப்படும்? பரிசுத்த ஆவியே அடையாளம். அப்போ இது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைச்சு அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கறதுனால எல்லாருமே என்ன பண்ணப்படுறாங்க? தெளிவாய் அவங்க அந்த ஆலிவாய் மாதிரி இல்லைங்களா? அவங்க தேவனுக்கு உண்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆலிவ் ஆயிலை குறித்து நம்ம நிறைய பாடங்கள் இருக்கு. ஸோ சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஆலிவ் ஆயில் என்னென்ன கொடுக்குது அப்படின்னா அது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கு. அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆலிவ் ஆயில்ல என்ன நம்ம விளக்கெண்ணெல்லாம் யூஸ் பண்றோம், அவங்க என்னதான் யூஸ் பண்ணுவாங்க? ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அது வெளிச்சம் இருக்கும். அந்த ஆலிவ் ஆயில இருந்து வெளிச்சம் வருது, வேறுமே வெளிச்சம் அடையாளப்படுது. மாதிரி அந்த சகரியால கூட இந்த விளக்கு இதுல வருது ஆலிவ் ஆயில் ஊற்றுறது. எல்லாத்துக்குமே ஆலிவ் ஆயில் தான் அவங்க பயன்படுத்துறது. So it signifies the universal outpouring of the Holy Spirit over all the peoples. கரெக்டா? அடுத்து இன்னொரு ஹார்வெஸ்ட் இருக்கு. அவங்க பண்றாங்க ஃபிளாக்ஸ் ஹார்வெஸ்ட். ஃபிளாக்ஸ் அப்படின்னா ஃபிளாக்ஸ் கார்ன்ஃபிளாக்ஸ் இல்ல, கார்ன்ஃபிளாக்ஸ் இல்ல, ஃபிளாக்ஸ் என்ன நினைக்கிறீங்களா? இது சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது, சாப்பிட்ற ஃபுட்டு கிடையாது. ஃபிளாக்ஸ் என்ன சொல்றாங்க? அந்த ஆளி விதை, ஆளி இதுன்னு சொல்லுவாங்க, ஆளி செடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சணல் நூல் தயாரிக்கிறாங்க லினன். அந்த லினனுக்கு ஒரு செடி விதைப்பாங்க, அதை அடிச்சு அதை இது பண்ணி அந்த செடியை தான் சணல் நூல் தயாரிக்கிற செடி. சரிங்களா? சணல் நூல் லினன் எதுக்கு அடையாளப்படுத்துது? நம்ம ஆசிரியக்கூடாதுல ரைச்சியஸ்னஸ். சரிங்களா? பரிசுத்தம், ரைச்சியஸ், நீதியை அடையாளப்படுத்துறதாக இருக்கு. ஸோ இப்படியாக பார்க்கும்போது இந்த ஃபிளாக்ஸ் ஹார்வெஸ்ட் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எப்படி வந்து செய்யறாங்கன்னா பார்லி ஹார்வெஸ்டோட சேர்த்து செய்வாங்க. அதை வச்சு செய்யறப்போ அந்த பார்லியோட இது செய்யறாங்களே
இதெல்லாம் செய்யறாங்க காட்டுறாங்க இல்லைங்களா, அசைவாட்டுறாங்க இல்லைங்களா, அதோட சேர்த்து நீங்க இதே மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா பார்லி யார், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. ஸோ அதனுடைய பலன் யாருக்கு வந்து ரெண்டு சேர்ந்து இங்கேயே நடக்கிறது நிறைய இருக்கு. ஸோ Black Sabbath highlights the foundational role of righteousness in God's plan. ரான்சம் தான் ஒரு ஃபவுண்டேஷன் ரோல். காடுடைய தேவனுடைய பிளான்ல சால்வேஷன் அந்த ஃபவுண்டேஷன் என்னதான் ரான்சம் தான். அவருடைய பிளானே ரான்சம் தான். ஒட்டுமொத்த டிவைன் பிளான் என்ன இல்லைங்களா, அதான் அது அடையாளப்படுது. அதுக்குள்ளதான் நீதி, அதுதான் நீதி. ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிறது அந்த அல்டிமேட் நீதி. ஒரு அருமையா அந்த கோர்வை பாருங்க. அல்டிமேட் நீதிங்கிறது ஜீவனுக்கு ஜீவன். அந்த அல்டிமேட் நீதிக்குள்ளதான் ஜீவனுக்கு ஜீவன்லதான் என்ன இருக்குது, ரான்சம் செய்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பலி, அந்த பலியின் மூலமாக செலுத்தப்பட்ட அந்த நீதி, நிறைவேற்றப்பட்ட நீதி எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணப்படுது, ஒரு ரிடம்டிவ் ஒர்க்காக, அதாவது அந்த மீட்கும் பொருளாக, மீட்கும் வேலையாக அது செயல்படுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். சரி, இது ஆலிவ். இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபிளாக்ஸ். அடுத்த இன்னொரு ஹார்வெஸ்ட் கூட சொன்னாங்க, ஹனி. ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஹனி எது அடையாளப்படுத்துது, நம்ம யூஸ்வலா பார்க்குறப்ப ஒரு ஸ்வீட் நரிஷ்மெண்ட் இல்லைங்களா. ஸோ அது அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து என்ன சொல்றீங்க, 1 சாமுவேல் 14:25-30 கூட வாசிக்கலாம். சாமுவேல் 14:25-30 வரை. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்களே அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் முடியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அவன் கண்கள் தெளிந்தது. ஸோ இது வந்து என்ன அடையாளப்படுத்தா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும், கண்ணுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அப்படின்னா என்னன்னா சத்தியம். எல்லா ஜனங்களுக்கும் அந்த என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது, சத்தியத்திலிருந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸ்வீட்டர், சத்திய வசனம் எப்படி இருக்கு, மதுரமா இருக்குதா, தேனிலும் மதுரம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சத்திய வேதத்தெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா போறது. ஸோ இந்த மாதிரியான சில காரியங்களை அந்த ஒரு ஹனி ஹார்வெஸ்ட்ல வைக்கிறாங்க. ஸோ த ஹனி அண்ட் த ஃபியூச்சர் கிங்டம், அதாவது இனிமேல் வரக்கூடிய இந்த கிங்டத்தினுடைய, அதாவது 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய யுகாயுகத்துக்கும் இந்த ஹனி என்ன இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இன்னும் தேசத்தை கூட சொல்லும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ராஜ்யத்தினுடைய ஒரு காரியத்தை அடையாளப்படுது. எப்பொழுதும் யுகாயுகத்துக்கும் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கும். விரியன் பாம்பு கொண்டுல கைவிட்டாலும் பாம்பு அவங்களை கடிக்காது. புலியும் சிங்கமும் ஒன்றாக, கரடியும் இதுவும் நான் மேயும் இல்லைங்க. இதெல்லாம் நம்ம படிச்ச வசனங்கள் நமக்கு ஃப்ளோல இது தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃப் அங்க இருக்கும் அப்படிங்கிறத அங்க பார்க்கணும். ஸோ இப்படியாக பார்க்கும்போது ஸோ லேண்ட் ஆஃப் ஹனி இந்த மாதிரிலாம் அங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. ஸோ இப்படியாக தேவனுடைய ராஜ்யம், இந்த அறுவடை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், 1000 வருட அரசாட்சி. அறுவடை எப்பதான் ஆரம்பிச்சிருது, 1000 வருட அரசாட்சியில தான் ஆரம்பிக்குது. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், அறுவடை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 1000 வருட அரசாட்சிக்குள்ள தான் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது. அப்ப 1874 இருந்து இந்த அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம 1874 தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து இத்தனை வகையான ஹார்வெஸ்ட் ஒரு சீக்வன்ஸாக இருக்கிறது, ஒரு நிழலாக பொருளாக அங்க இருக்குது. அப்படியே முடிஞ்சு ஒட்டுமொத்தமாக எப்போதுமே எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவுல பரிசுத்தாவியினால நிறைந்து எப்பொழுதும் அந்த இருப்பாங்க, இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சின்னதா ஒரு ஆலோசிச்சு சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமை கேட்டாரு.